வண்டலூர் ஜூல 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வன மரபியல் வளமர பூங்கா. இது வந்து மரங்களுடைய முக்கியத்துவத்த குறிப்பதற்காக இந்த பார்க் வந்து வைக்கப்பட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் ஒண்ணு அமைச்சிருக்கோம். வீட்டுக்கு குளிர்ச்சியா கவர்ச்சியா ஒரு நல்ல காட்சி இருக்குது. செயல்பாட்டுல இருக்கு. இப்ப அது வந்து பிளான்ட்லாம் வச்சுட்டோம். அது வளர்ச்சி அடைஞ்சுட்டு தான் இருக்கு. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கட்டணம் கிடையாது. பப்ளிக் எல்லாம் எங்க இருக்கிறவங்களும் இங்க வரணும். அதுதான் எங்களுடைய மோட்டிவ். இதுக்கு பொதுமக்களுக்கு வந்து நாங்க எந்த விதத்திலயும் ஒரு இடையூறு இல்லாம நாங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா தான் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ பத்தின இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வந்து பசங்க வந்து வெறும் டிவிய பார்த்துட்டு, செல்போன நோண்டிக்கிட்டு, இப்படியே காலத்த கடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாரி குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு எங்களுடைய பார்க்குக்கு கூட்டிட்டு வந்தாக்கா, இந்த இயற்கைய பார்க்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி, மன குளிர்ச்சி. சாட்டர்டே, சண்டே வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து 6 to 8, ஈவினிங் வந்துட்டு 4 to 6 அதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போயிட்டு எல்லா விதமான ஸ்பீசிஸையும் மரத்துங்களையும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இங்க வந்து நாங்க பிளான்டேஜ் பண்ணியிருந்தோம். மொத்தம் 300 ஸ்பீசிஸ். 300 ஸ்பீசிஸ்ல வந்து இப்போதைக்கு தற்சமயம் இது வந்து 274 ஸ்பீசிஸ் இருக்கு. ஃப்ளவருங்களை வச்சு நல்ல கமகமான வாசனை வர மாதிரி இது பண்ணி அங்க வந்து நல்லா அருமையா வந்து போட்டோ போஸ்ட் எடுக்கிறோம். பேம்பு சீட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க 10 விதமான பேம்பு not bamboo cedar, palm it. Sorry. So 10 types of palms we have. பனை மரம். So அதோட லிஸ்ட் தான் இது. இது தாளம் சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்லி ஃப்ரூட்டிங்ல இருக்கு. இட்ஸ் ரேர்லி ஃப்ரூட். போன பிளான்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் வைக்க போறோம். 300 ஸ்பீசிஸ் இங்க இருக்கு. 300 ஸ்பீசிஸ் அதை ஃபில் பண்ண போறோம். 300 species from western and eastern Ghats. We have a rare collection here. அதுதான் நம்மளோட பார்க்கோட ஸ்பெஷல். பார்த்தீங்கன்னாக்கா வந்து வாக்கிங் விட்டுன்னு இருக்கிறோம். சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து 6 to 8, ஈவினிங் வந்துட்டு 4 to 6 வாக்கிங். அப்புறம் வந்துட்டு இந்த பேட்டரி வண்டி விட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பேட்டரி வண்டிக்கு 20 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்துடும். இதில் போயிட்டு எல்லா விதமான ஸ்பீசிஸையும் மரத்துங்களையும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் வந்து ஒரு கண்குளிராக ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ளே நல்லா போனால் நல்லா ஜிலு ஜிலுன்னு நல்லா அருமையாக இருக்கும். ஒரு இயற்கை அழகாக வந்து நல்லா ரசிக்கலாம் உள்ளே போனால். மொத்தம் வந்து
வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க வந்து நாங்க பிளான்டேஜ் பண்ணியிருந்தோம். மொத்தம் 300 ஸ்பீசிஸ். 300 ஸ்பீசிஸ்ல வந்து இப்போதைக்கு தற்சமயம் இது வந்து 274 ஸ்பீசிஸ் இருக்கு. மீதி அந்த பேலன்ஸ வந்துட்டு கலெக்ட் பண்ணி மறுபடியும் பிளான்டேஷன் பண்ண போறோம். அதுவும் இல்லாத இங்க வந்து ஃப்ளவரிங் ஐட்டம் அந்த சேம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிஸ்ட் சேம்பர். இந்த ஏரியால வந்துட்டு நல்ல ஒரு போட்டோ பூத்து மாரி இருக்கிற மாரி நல்லா அழகழகா ஃப்ளவருங்கள வச்சு நல்லா கமகமன்னு வாசனை வர மாரி இது பண்ணி, அங்க வந்து நல்லா அருமையா வந்து போட்டோ போஸ்ட் எடுக்கிற மாரி பண்ண போறோம். அது இல்லாம வந்துட்டு இப்போ ஈரோட்ல இருந்து வந்து போட்டோ பாயிண்ட் எல்லாம் வந்து வைக்க போறோம் அங்கங்க. நல்லா மக்கள் வந்து இது பண்றதுக்கு. அத பண்றோம். பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வண்டலூர் ஜூல இருந்துட்டு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது ஊர் பேர் வந்து கொலப்பாக்கம். இந்த இடம் பேர் வந்து வன மரபியல் வளமர பூங்கா. இது வந்து மரங்களுடைய முக்கியத்துவத்த குறிப்பதற்காக இந்த பார்க் வந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பார்க்கினுடைய சுற்றளவு வந்து மொத்தம் வந்து 8 ஹெக்டேர். மொத்தம் 20 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. இதுல வந்து விதவிதமான மூலிகை செடிகளும், அழகு செடிகளும், அந்த இந்த நம்ம பயன்பெறக்கூடிய செடிகளும் நெறைய இருக்கு. இதுல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் ஒண்ணு அமைச்சிருக்கோம். இதுல வந்து வெவ்வேறு விதமான பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்துட்டு இதுல வந்துட்டு இருந்து இங்க வந்து நல்லா இது வந்து பார்க்குற சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா, கவர்ச்சியா ஒரு நல்ல காட்சி அளிக்குது. செயல்பாட்டுல இருக்கு. இப்ப அது வந்து பிளான்ட்லாம் வச்சுட்டோம். அது வளர்ச்சி அடைஞ்சுட்டு தான் இருக்கு. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கட்டணம் கிடையாது. பெரியவங்களுக்கு வந்துட்டு ரூ. 10 தான் வசூல் பண்ணியிருந்தோம். ரூ. 5 தான் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் ரூ. 10 ஆச்சு. இப்போ வந்து ரூ. 20 இப்போதைக்கு கட்டணம் வசூல் பண்றோம். ஏன்னா, இந்த கட்டணத்த வச்சு தான் இந்த பார்க்க மெயின்டெயின் பண்றதுக்காக தான். இது வந்து பொதுமக்கள் வந்து ஒரு நல்ல இது குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரூ. 20 ஏத்தி வாங்கப்படுது. இது வந்து நல்ல சிட்டிக்குள்ள இவ்ளோ பெரிய இடம் வந்து நல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா அமைஞ்சிருக்கு. இது வண்டலூர் ஜூலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. ஃபுல் ஃபிளட்ஜ் எல்லாம் எங்களுடைய மோட்டிவ் வந்துட்டு பப்ளிக் எல்லாம் எங்க இருக்கிறவங்களும் இங்க வரணும். அதுதான் எங்களுடைய மோட்டிவ். இதுக்காக தான் வந்துட்டு நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே. பொதுமக்களுக்கு வந்து நாங்க எந்த விதத்திலயும் ஒரு இடையூறு இல்லாம நாங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா தான் இருப்போம் இங்க. அந்த எல்லாமே நாங்க ஃபுல்லாவே நல்லா தான் எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இத வச்சிருக்கோம். இந்த மரம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? என்னெல்லாம் நமக்கு உபயோகப்படுது? இத வந்து நமக்கு சுத்தி எப்படி இந்த பொல்யூஷன் எல்லாம் வந்து இந்த இலைகள் அப்சர்வ் பண்ணி, கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுத்துக்கிட்டு, அத அந்த மரக்கட்டையா வச்சுக்கிட்டு, நமக்கு வந்து இயற்கையான ஆக்ஸிஜன் நம்ம வெளியிட்டு, நம்ம வாழறதுக்கு சுத்தமான பிராணவாயுவ நமக்கு குடுக்குது. இப்ப எல்லாமே எங்கேயுமே வந்து பொல்யூஷனா இருக்குது. இந்த பொல்யூஷன் எல்லாம் இந்த நம்ம மரங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒலி, காற்று மாசு, நீர் மாசு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணும். அந்த மரங்கள் தான் வந்து இது பண்ணுது. இந்த மரங்கள் வந்துட்டு மரங்கள் இருக்கத்துனால தான் வந்து மழை பெய்யுது. இந்த மரங்கள் வந்து வேர் மூலியமா வந்து இப்ப பெய்யக்கூடிய மழை நீரை வந்து வேர் மூலியமா சேகரிச்சு வைக்கிறதுனால வந்து நமக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டம் உயருது. நிலத்தடி நீர் மட்டம் உயர வந்துட்டு நமக்கு வந்து குடி தண்ணீர் இந்த மாரியான இதுவெல்லாம் வந்து நமக்கு பெருகுது. அதுங்க எதோ சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? "வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணமே வந்து இந்த மரம் தான். இந்த மரம் இருந்தா தான் வந்து வந்து நமக்கு வந்து மழை கிடைக்கும். மழை கிடைச்சா தான் வந்து நம்ம நாடு சீர்பட நம்ம எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையும். இப்போ இன்றைய காலகட்டத்தில வந்து எல்லாமே வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வந்து பசங்க வந்து வெறும் டிவிய பார்த்துட்டு, செல்ஃபோன நோண்டிக்கிட்டு, இப்படியே காலத்த கடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாரி குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு எங்களுடைய பார்க்குக்கு கூட்டிட்டு வந்தாக்கா, இந்த இயற்கைய பார்க்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி, மன குளிர்ச்சி ஏற்படும். ஒரு கண்ணுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். பார்க்கறதுக்கு ஒரு இயற்கையான ஒரு இதுவ பார்க்கறதுக்கு இதுவா இருக்கும். இந்த இயற்கையான காற்ற சுவாசிச்சாங்கன்னா, உடல்ல இருக்கிற அத்தனை வியாதிகளும் வெளியேறும். ஏன்னா, இந்த காட்டுக்குள்ளார வந்து நல்ல மூலிகை செடி, எல்லாம் சுத்தமான காற்று எல்லாமே வருது. பிள்ளைகள பொழுதுபோக்குறதுக்கு வந்துட்டு, நல்ல விளையாட்டு பொருள்கள்லாம் நெறைய வாங்கி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வச்சு நல்லா விளையாடிட்டு, டைம் என்ஜாய் பண்ணிட்டு, நல்லா ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு, ஃபேமிலியோட வந்துட்டு இருந்து கண்டு களிச்சுட்டு, நாள் முழுக்க இங்க பொழுது ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஆரோக்கியம், ஒரு இயற்கையான ஒரு இது எல்லாமே கிடைக்கும்.
This is a different variety of tamarind. Red tamarind சொல்லுவாங்க. Usually the normal tamarind if we open it is green in color, white in color. It is reddish color. உங்களே இதுல இருந்து we have isolated the